ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 விசுவாவாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம், மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்ப்போம். விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, என்ன விதமான கிரக அமைப்புகளோட என்ன பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் புதன், சூரியன், குரு போன்ற கிரகங்கள் இப்போ ஸ்தான பலம் பெற்றிருக்கு. இந்த ஸ்தான பலத்துக்கும் பார்வை பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்ன இந்த ஆணி மாதத்தில் எப்படி என்னென்ன செய்யலாம், எதற்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அப்படி பார்க்கையில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் ரொம்ப சிரமப்பட்டாச்சுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் மாதிரி கஷ்டப்பட்டது யாருமே இல்லை. அந்தளவுக்கு சிரமப்பட்டீங்க. அர்த்தாஷ்டம சனியால் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க. வீடத்தில் பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அப்பா அம்மா கூட பிரச்சனை, சண்டை, தொழில் வேலை இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு வேலை இல்லை. வேலை பார்க்குறவங்களும் கூட வேலை பார்க்குறவங்களோட நெருக்கடிகள், தொழிலில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள். எந்த தொழில் செஞ்சாலும் அதில் சிக்கல் வருது. ஆமாம், ஏதோ ஒரு காரணம், எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப சிரமப்பட்டீங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 5 மாத காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். என்னென்னா வேலை கெட்டுப்போச்சு, தொழில் அமைப்புகள் கெட்டுப்போச்சு, வெளியில் எங்கேயும் போக முடியல, வர முடியல, கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. எதிரி தொந்தரவுகளாகிடுச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவும் அதிகமாகிடுச்சு. குடும்பங்களில் எதை சமாளிக்கிறது, எப்படி சமாளிக்கிறது, என்ன செய்கிறது, என்ன பண்ணுறதுன்னு பல்வேறு சிக்கல்களோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏன் இவ்வளோ விஷயங்கள் தெரிய வருது சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய ஜாதகங்கள் நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் தான் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபத்தி காலங்கள், கோச்சார அமைப்புகளில் ரொம்ப சங்கடங்களாக நிறைய சந்திச்சிட்டிங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த குரு பகவான் 2, 4, 12ஆம் இடங்களை பார்க்குறார். ஒரு மாற்றத்தை உருவாக்குறார் குரு பகவான். இந்த மாற்றமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. முதல் விஷயம். அப்போ குடும்பத்திற்கான வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இடமாறுதல்கள் செய்வீங்க. வேலை மாற்றம் கண்டிப்பாக செஞ்சுக்குவீங்க. தொழிலை மாற்றி செய்வீங்க. அதே தொழில் புது முதலீடு போட்டு வேறொரு மெத்தடில் செய்வீங்க. நுணுக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அப்போ இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், ராசிநாதன் ராசியே பார்க்குறார். இது நாள் வரை எப்படி இருந்தீங்களோ இல்லையோ, இனிமேல் ரொம்ப ஆக்டிவாக, சுறுசுறுப்பாக, ரொம்ப முன்னேற்றம் குறித்த விஷயம்
ரொம்ப அதி தீவிர வேகத்தில் செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்குது. இனிமேல் முன்னேற்றம் தான், பின்னேற்றத்துக்கு வேலை இல்லை. அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கும். திருமண யோகம் உண்டு. ஆமாம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து வீடு இடம் பூமி வாங்குவீங்க. சில பேர் இடம் வீடுகளை மாற்றிக்குவீங்க, இடம் வீடு மாற்றம் செஞ்சுக்குவீங்க. சில பேர் நீண்ட தூர பயணங்கள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போவீங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆமாம், பயணத்தால் மிகப்பெரிய லாபம் அடைய போகிறீங்க. சில பேர் கடன் வாங்கி இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுலாம் நடக்கும். அதே போல் தொழில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்க இருக்குது. இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆமாம், வருமானமும் நல்லா வரப்போகுது. குருவும் சனியும் செய்கிறாங்க. தொழில் வருமானம் நல்லா இருக்குது. பார்வை ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது ஒரு நல்ல காலகட்டம் தான். எந்த வகையிலையும் உங்களுக்கு குறைந்ததில்லை. ரொம்ப சிறப்பை தரக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய ராசியில் திருமணம் மட்டும் இல்லைங்க, காதல் திருமணங்கள் கை கொடுக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக காதல் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக நல்லபடியாக நடக்கும். அதே போல் தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். சகோதரர் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலத்தில் சகோதரருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இருந்திருக்கும், அங்காளி பங்காளி சண்டைகள்லாம் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் மாறிடும், நல்லாயிருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. அப்போ நல்ல காலம் பிறந்துருச்சு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமையுது. உங்கள் ராசியிலே முதல் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்துடும். வெளிநாடு வெளியூர் பக்கம் போகணுங்கிறவங்க நல்லபடியாக போயிட்டு வருமானத்தோடு வருவீங்க. அடுத்து இடமாற்றம், ஊர் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அனுச நட்சத்திரம். தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் அமைப்புகளை பண்ணுங்கள், மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறுவீங்க. லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போ ஆசை, விருப்பம், எது சார்ந்த விருப்பம் இருக்கோ அது சார்ந்த முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். கமிஷன் தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கும். திடீர்னு ஒரு இடத்த பேசி முடிப்பீங்க. பல லட்ச ரூபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கனாக்க கமிஷனாக வருமானமாக வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உருவாகிருக்கு. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் ஆனி மாதம்ங்கிறது அற்புதமான மாதமாக இருக்குது. ஸோ படிக்கிற குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது. அதே போல் வீட்டு பெண்மணிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வீட்டு பெண்மணிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப சிறப்பை தரும் வகையில் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட உங்களை பொறுத்த வகையில் தொழிலில் செட்டில் ஆகிடுவீங்க, வேலையில் செட்டில் ஆகிடுவீங்க. ஆமாம், வருமானம் அடிப்படையில் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பம் குழந்தைகள்னு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உருவாகிருக்குது. உங்களோட பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களை பிறப்பு ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த முழுமையான தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.